பிரைஸ் த லார்ட். இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே, இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் உன்னதமானவர் அரியணையில் வீற்றிருக்க கண்டேன் என்று கூறுகிறார். அவருடைய ஆடைகள் வெண்ணிறமாகவும் முகம் ஒளி பொருந்தியதாகவும் இருந்தது என்று அவர் சொல்கிறார். அதுபோல நற்செய்தி வாசகத்திலே பார்க்கும் பொழுது இயேசு ஒரு மலைக்கு யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு செல்கிறார். மலையிலே அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இயேசுனுடைய அந்த முகத்தோற்றம் வெண்மையாக மாறியது, ஒளி வெள்ளமாக இருந்தது என்று சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்பொழுது ஒரு வார்த்தை வருகிறது, என் நேசம் மைந்தன் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய பிதாவினுடைய நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து. அந்த நேச மகனுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய முகத்தோற்றம் அவ்வளவு வெண்மையாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவரை துதிக்கிறோம், போற்றுகிறோம், அவரை புகழ்கிறோம். நம்முடைய முகத்தோற்றம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு நான் சேர்ந்து வாழும் பொழுது, சேர்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய முகத்தோற்றம் ஒளியாக பிரகாசமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது, இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை போல இவர்கள் நடக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கதாக நாம் இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு தானியேல் பார்த்த அந்த காட்சி, அரியணையில் இருக்கிறார். நெருப்பு ஆறுகள் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. நெருப்பு சக்கரங்கள் சுழன்று வருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆம், நெருப்பு எவ்வளவு எவ்வளவு சிவப்பானது, சிவப்பு நிறம் மிக்கது என்பதை பாருங்கள். அந்த சிவப்பு நிறம் இயேசுனுடைய அடையாளமாக இருக்கிறது. இயேசுனுடைய அந்த சிவப்பு நிறம், அந்த அடையாளம் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, பிரகாசிக்க ஆண்டவர் நமக்கு அருள் துணை செய்வார். ஆமீன்.